Hi friends, Satish from God20 TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து January 25. ஸோ நேற்று வந்து ஆக்சுவலி ஒர்க் விஷயமாக மும்பை வரைக்கும் வந்துட்டேன். நேற்று ஃபுல்லாகவே ட்ரெயின் ட்ராவல்லே போயிடுச்சு. ஆனாலும் நான் நேற்று ட்ரெயின் ட்ராவல்லே வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். பட் ஆனால் அதை டைப் பண்ணி கம்பைல் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு 9 o'clock இந்த 25th January அப்லோட் ஆயிரும். இன்றைக்குள்ளே 26th January இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி வந்து 25th January இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்: நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே 25th January. அடுத்து நேஷ்னல் டூரிசம் டே, அதுவும் 25th January தான். குறிப்பாக வந்து நியூ ஓட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுறதுக்கான அவங்கள வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸில் அவங்கள வந்து கொண்டு வரணும், உள்ள அந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க, நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸில் சித்தார்த்தா மோஹன்டி அப்படிங்கிறவர் வந்து LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய MDயாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காரு, சித்தார்த்தா மோஹன்டி. அடுத்த அவார்ட்ஸ், இது தமிழ்நாட்டில் கொடுத்த அவார்டு. ஜஸ்டிஸ் VR கிருஷ்ண ஐயர் அப்படிங்கிற அவருக்கான அவார்டு வந்து G பழனித்துறை அப்படிங்கிறவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் VR கிருஷ்ண ஐயர் அவார்டு. அடுத்து வந்து செகண்டு பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரக்ஷார் அப்படின்னாலே என்னென்னா சில்ட்ரன்ஸ் இது. ஸோ இது மொத்தம் 32 அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ரிப்பப்ளிக் டே அப்போ தான் தராங்க. அதில் வந்து 32 வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அதில் வந்து 9 வந்து இன்னோவேஷனுக்காகவும், 7 வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் 7, அப்புறம் வந்து 5 வந்து ஸ்காலஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷனல் அச்சீவ்மெண்ட்டு, 3 வந்து பிரேவரி அண்ட் 1 வந்து சோஷியல் சர்வீஸ். ஸோ இந்த 1 சோஷியல் சர்வீஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த 32ல் 1 தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் அந்த 1 கேட்டகரி இருக்கக்கூடிய சோஷியல் சர்வீஸில் பிரசித்தி சிங் அப்படிங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க எதுக்கான கான்ட்ரிபியூஷன் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னா பிளான்டிங்க்கு, ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுறதுல நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பிரசித்தி சிங் அது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அந்த 32ல் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மீதி உள்ள 31ல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் கொடுக்கல. நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அதில் வந்து தனித்தனியாகவே ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட ஃபோட்டோவோட சேர்த்து நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ அது பார்த்துக்கலாம். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இந்த ஒரு நேம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்து மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் மிச்சல் பேச்லெட் அப்படிங்கிறவங்க சிலேவை சேர்ந்தவங்க, சிலே அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, ஹை கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இது என்னென்னா ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் ஆன் ஹியூமன் ரைட்ஸுங்கிறது தான் OHCHR இதோட ஃபுல் ஃபார்ம். இது யுனைடெட் நேஷனுடைய ஒரு பிரான்ச், இது பாடி, இது ஹியூமன் ரைட்ஸை டீல் பண்ணுறது. ஸோ அதனுடைய தலைவராக வந்து மிச்சல் பேச்லெட் வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன் இது. அடுத்து சோஷியல் இஷ்யூவில் காரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பேர் என்னென்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, அந்த CARAக்கு. அது வந்து 6th ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 15th January அது வந்து உருவாகின நாள் வந்து 15th January. ஸோ அன்றைக்கி வந்து 6th ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. இதை எப்படி செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 படி இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடியாக வந்து கிரியேட் ஆகிருக்கு காராங்கிறது. எதுக்காகனா சில்ட்ரன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான பாடி தான் அது. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ நாடல் ஏஜென்சி ஃபார் அடாப்ஷன் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன்ஸு. அடுத்து செகண்டு கேர்ள் சைல்டு டே. நேற்றே நம்ம என்ன பார்த்தோம், 24th January என்ன டே, நேஷனல் கேர்ள் சைல்டு டேன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து யாரு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு, அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. 2008 வந்து கொண்டு வராங்க இந்த மாதிரி 24th January வந்து கேர்ள் சைல்டு டேவாக அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னா அவங்க சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ், கேர்ள்ஸ் குறிப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே தான் அது. இதில் ஸ்ருஷ்டி கோஸ்வாமி அப்படிங்கிறவங்க வந்து உத்தரகாண்டை சேர்ந்தவங்க, BSc அக்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபஸ்ட் இயர் கிராஜுவேட்டு ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து அஸ் அ 1 day சீஃப் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க உத்தரகாண்டில். இந்த இனிஷியேட்டிவ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், இவங்க தான் வந்து இதை எடுத்திருக்காங்க. இது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரகாண்ட் வந்து யார் அப்படின்னா திரிவேந்திர சிங் ராவத். ஸோ இவங்க சீஃப் மினிஸ்டரோட ஸ்டெப்பு அண்டு ஸோ இது அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் அவங்களோட இது தான். இது எந்த கான்செப்டை பேஸ் பண்ணுதுன்னா, நம்ம இதில் அந்த முதல்வன்ற படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அர்ஜுன் நடிச்சிருப்பாரு, 1 day CM வந்திருப்பாரு. அதே இது ஹிந்தியில் வந்து ஒன்று ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹிந்தி மூவி நேம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அந்த படத்தை ஒரு கான்செப்டாக வச்சு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் தேவையில்லை. பட் கேர்ள் சைல்டு டே 24th ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஸ்ருஷ்டி கோஸ்வாமி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து தேர்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட். பிராரம் சமிட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சமிட்டை பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் இதில் என்ன ஒரு ஃபேக்ட்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து 1000 crore வந்து இதுக்காக தனியாக அலோகேட் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்து 4th வந்து டிஃபென்ஸு.
ரிப்பப்ளிக் டே ரெலவெண்ட்டாக நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரஃபேல் ஃப்ளைட் வந்து அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து இதில் வந்து இந்த ரிப்பப்ளிக் டேல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதில் குறிப்பாக அந்த ரஃபேல் ஃப்ளைட்டை அந்த ஜெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, அந்த ஏகலவியா ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க. அந்த இது வச்சு அந்த ஏகலவியா ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 இது தேவை. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 எதுனா 2 ஜாகுவார், 2 MiG-29 அண்ட் ஒரு ரஃபேல் ஜெட்டு. ஸோ இந்த 5 பேர் சேர்ந்து தான் இந்த ஃபார்மேஷன் பண்ண போகிறாங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் வந்து வானத்தில் வந்து பண்ணுவாங்க. அந்த ருத்ரான்லாம் இருக்கும், இன்றைக்கி இப்படி இருக்கும், இந்த மாதிரி போகும். ஸோ இதை போல் அவங்க எப்படி வந்து அந்த ஏரில் வந்து என்ன மாதிரி சிம்பிள்ஸ் காட்டுறாங்கன்றதை காட்டி ஒரு இது சொல்கிறதா. ஸோ ஏகலவியா ஃபார்மேஷன் ரஃபேல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அடுத்து 5th வந்து இக்கானமியில் MNREGA. ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் வந்து பேர் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ இதுதான் அந்த ஸ்கீமோடைய பேர், ஃபுல் நேமு. இது வந்து 2005 வந்து கொண்டு வராங்க. எதுக்காக இந்த ஸ்கீமுடைய அர்த்தம் என்னென்னா வேலை வாய்ப்பை கொடுக்குறது. யாருக்கு? ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம். இது பேரே அந்த 100 நாள் வேலை திட்டம் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக யார் மாற்றிருக்கா அப்படின்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டு. ஸோ 100லேருந்து 150 டேஸாக அதை மாற்றிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்னென்னா ஒரு வேஜ் வந்து கொடுத்து ரொம்ப மினிமல் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து பிலோ பாவர்ட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ 100 நாள் வேலை திட்டம் அது வந்து உத்தரகாண்ட் அது 150 மாற்றிருக்காங்க. அடுத்து ஏபி மகாத்மா காந்தி ஸ்கீம். அப்படின்னா ஏபினா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத்தே நம்ம என்ன பார்த்தோம், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ அந்த ஹெல்த் ஸ்கீமு இது வந்து ஆயுஷ்மான் பாரத் மகாத்மா காந்தி ராஜஸ்தான் ஸ்வஸ்திய பீம யோஜனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு. இதுவும் அதே சேம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். சீஃப் மினிஸ்டர் அசோக் கெலட் வந்து அவர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வந்து பீப்புள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட்டில் சில நேம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ராஜஸ்தான் இதை நேம் பண்ணியிருக்காங்க ABMGRSBOன்னு சொல்லி மகாத்மா காந்தி ராஜஸ்தான் ஸ்வஸ்திய பீம யோஜனா இது பேர். ஸோ ராஜஸ்தான் கவர்மெண்ட் மகாத்மா காந்தி பேரில் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 3rd வந்து வேர்ல்டு கோஆப்ரேட்டிவ் மானிட்டர். இதை வந்து இந்த 9th ஆனுவல் கான்ஃபரன்ஸில் வந்து இந்த இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ICA அப்படிங்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னா IFFCO. இந்த IFFCOனா என்ன, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ். இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய இந்த ரேங்கிங் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ஜிடிபி பெர் கேபிட்டாவோடைய அந்த அதுவும் இவங்கள்ட்ட வரக்கூடிய டேர்ன் ஓவரோட கம்பேரிசனை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் வரும். ஸோ இந்த ஆர்கனைசேஷனுடைய டேர்ன் ஓவர் வந்து போன வருஷம் 125th ரேங்க்கில் இருந்தோம், இந்த வருஷம் 65th ரேங்க்குக்கு வந்தாச்சு. 65th ரேங்க்கு வந்தால் கூட இந்த இது வந்து நம்ம அந்த டேர்ன் ஓவரில் 65th இருக்குமே தவிர இந்த ரேங்க் வந்து அதோட க்ரைட்டீரியாவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ IFFCO வேர்ல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதில் ஏன் அப்படின்னா ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா மொத்தம் இதை போல் மொத்தம் 300 லீடிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்து அதில் வந்து நம்ம டாப்பில் வந்திருக்கோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்து 4th வந்து இன்ஸ்டா எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ICICI பேங்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க இன்ஸ்டா எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி. எஃப்எக்ஸ்னா என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதான் ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் ப்ரீபெய்ட் கார்டு ஸ்விஃப்ட்லி அப்படிங்கிற அதாவது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க. ICICI கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய சில பார்ட்னர்கள் இதுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. எதுக்காகனா வெளிநாட்டிலலாம் சம்டைம்ஸ் போகிறாங்க ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து லோக்கல் ட்ரான்சாக்ஷன் மணிக்கும் வந்து ஈஸியாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணி பே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தான். இதை ஃபெசிலிட்டி தான் புதுசாக அப்படின்னா இதை இன்னும் ஈஸி பண்ணியிருக்காங்க த்ரூ டிஜிட்டல் ஃபார்மேட்டில். அடுத்து சேஃப் பே அப்படிங்கிறது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் என்னென்னா ஏர்டெல் சேஃப் பே அப்படின்றது. எதுக்காகனா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஸோ அவங்களுடைய ஆன்லைனில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அந்த ஃப்ராடுலன்சியை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏர்டெல் சேஃப் பேன்னு சொல்லி. அடுத்து DSIB அப்படின்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸு. ஸோ டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சில பேங்க்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குரூஷியலான பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி RBI வந்து எதை சொல்லுது அப்படின்னா SBI, ICICI அண்ட் HDFC. அப்போ ஃபாரினில் இருக்கிற ஒரு பேங்க் வந்து இங்கே இருக்கும், ஒரு பிரான்ச் இருக்கும், அப்போ அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையானா அதுவும் இருக்குது. பட் அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணால் அதுவும் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா RBI, SBI, ICICI அண்ட் HDFC இது 3 வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே டிஃபைன் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி போன வருஷமும் இருந்தது, இந்த வருஷம் அது கண்டினியூ ஆகுது. எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த SISஐ பொறுத்து சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோர், இந்த ஸ்கோரை பொறுத்து பேஸ் பண்ணி தான் இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த எவாலுவேஷன் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்போ செட்டப் பண்ணுறாங்க, ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 2014, 2015 இந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 8th வந்து ரேங்க்கு குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ், மிலிட்ரியோட கெப்பாபிலிட்டி. ஸோ போத் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் மிலிட்ரி கேம்பெயின் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட், அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ்.
ஸோ இதை வச்சு ரேங்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, செகண்ட் ரஷ்யா, தேர்டு சைனா, ஃபோர்த்து இந்தியா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்மளோட ரேங்க் வந்து ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ. மிலிட்ரி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ தான். ஸோ யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா அந்த 3குள்ளே தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்தியா ஃபோர்த்தில் இருக்குது. 9th வந்து பாலிட்டி, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். இது வந்து நியூஸில் எனக்கு வந்திருக்குது, ரொம்ப ஃபேக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார்? இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் வந்து 23rd. அவர் யார் அப்படின்னா சுனில் அரோரா. ஸோ அவர் தான் இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கார். அடுத்து செகண்ட் வந்து கொஸ்டினார். இந்த கொஸ்டினார் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் மொத்தம் 3 டைப் இருக்குது: ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் கொஸ்டின் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் டியூரேஷனு. ஸோ இது எதுக்காக சொல்லுவாங்க? பார்லிமெண்ட் சிட்டிங் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு 1 hour வந்து கொஸ்டின் ஹவர்ஸாக இருக்கும். அப்போசிஷன் பார்ட்டி கேள்வி கேட்பாங்க, ரூலிங் பார்ட்டி அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் ஹவர்னு சொல்கிறது. இந்த கொஸ்டின் ஹவரில் 2 எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த டேயில் அன்றைக்கி வந்து இந்த கொஸ்டின் ஹவர் செஷனே இருக்காதான். அப்போது அந்த 2 செஷன் என்றைக்கு அப்படின்னா, பட்ஜெட் பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவார். ஸோ அந்த டே பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த டேக்கு இருக்காது. ரெண்டாவது, பட்ஜெட்டை ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செய்கிற அன்றைக்கும் இந்த கொஸ்டின் ஹவர் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 இதுவுமே எக்ஸப்ஷன். 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. மேபி கேட்கலாம் கொஸ்டின்ஸில் வந்து பாலிட்டியில் கொஸ்டின் ஹவரில் இதில் கேட்கலாம். அந்த 1 and 2 கரெக்டு, 2 அதில் 1 and 2 ராங், 1 கரெக்ட், 2 ராங் அப்படி. ஸோ அந்த மாதிரி அசர்ஷன் ரீசன் அப்படி கூட கேட்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் வந்து இபிக் அப்படின்னா என்னென்னா எலக்டர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. ஸோ இபெக்குங்கிற இது வந்து ஃபுல் இது வந்து ஸோ அதை மாற்றிடுறேன். ஸோ இபிஐசி எபிக். ஸோ எலக்டர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னா என்னென்னா, உண்மை இல்லை, ஒரு வெர்ஷன், டிஜிட்டல் வெர்ஷனாக வந்து நம்ம ஓட்டர் ஐடியை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணுறாங்க யார்? எலெக்ஷன் கமிஷன். என்னைக்கு அப்படின்னா January 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே. நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்? யங் ஓட்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணணும், அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்சர்வ் பண்ணுற டே தான் அது, அவேர்னஸ் டே. ஸோ எதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் மொபைல் அப்ளிகேஷன், அப்படி இல்லைனா வெப் போர்ட்டல். என்ன வெப் போர்ட்டல்? voterportal.eci.government.in gov.in. ஸோ எய்தர் இந்த வெப் போர்ட்டல் இல்லாட்டினா மொபைல் அப்ளிகேஷன், இந்த 2ல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி நம்மளோட ஐடியை போட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் வெர்ஷன். அதை எடிட் பண்ண முடியாது. அடுத்து 4th வந்து ஸ்டேட் ஃபார்மேஷன் டே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டேட் வந்து 2 இது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ் உருவாயிருக்கு, இன்னொன்று மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. ஸோ January 21, 1972 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா வந்து உருவாகுது. 1950 24th January உத்தரப்பிரதேஷ் உருவாயிருக்கு, உத்தரப்பிரதேஷ் திவாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து 10th வந்து ஸ்போர்ட்ஸு, மவுண்டெய்னரிங், மலை ஏறுறது, கிளைம் பண்ணுறது, மவுண்டெயின் கிளைம்பிங்கு. ஸோ அதில் வந்து இந்த மவுண்ட் K2 அப்படிங்கிறது வந்துன்னா வேர்ல்டுலேயே 2nd ஹையஸ்ட் மவுண்டெயின். ஃபஸ்ட்டு என்ன? எவரெஸ்ட்டு. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டு அது ஆல்ரெடி அது என்ன பார்த்தோம் நம்ம நவம்பரில் வந்து அதோடைய ஹைட் வந்து வேரி ஆகிருக்குன்னு சொல்லி சைனாவும் நேபாளும் ஒரு கன்க்ளூஷன் வந்து சொல்லியிருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டுக்காக ஒரு கரண்ட் அஃபேர் அது. இது வந்து மவுண்ட் K2 என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் இந்த வின்டர் சீசன்லேயும் நேபாளி மவுண்டைன் கிளைம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அதோடைய ஹைட் என்னென்னா 8611 மீட்டர். சி லெவல்லேருந்து 8611 கிலோமீட்டரில் மீட்டர் 8611 மீட்டர் வந்து அதோடைய ஹைட் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா காரக்கோரம் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ரீஜன், இந்த காரக்கோரம் ரேஞ்சு குறிப்பாக காரக்கோரம் ரேஞ்சு. அதுலேயும் இந்த நம்ம இதிலே வந்து இந்த ரீஜன் வந்து என்னென்னா கில்ஜித் பல்திஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம சொல்கிறோம் POKன்ட்டு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கில்ஜித் பல்திஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஜனில் வந்து இது இருக்குது. ஸோ அடுத்து மவுண்ட் த்ரிஷூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் எங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் மவுண்டெய்னரிங் ஃபவுண்டேஷன் IMF வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 member பாடியை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த மவுண்டெயினை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு. அது யார் தலைமை தாங்க போகிறா அப்படின்னா அர்ஜுன் வாஜ்பாய். இவர் யார் அப்படின்னா இருக்கிறதுலே இந்தியனில் யங்கஸ்ட் இந்தியன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். ரொம்ப 16 வயசுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கம்மி வயசுலேயே அவர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டே கிளைம் பண்ண பர்சன் இந்தியனில் யங்கஸ்ட்டு. ஸோ அவருடைய தலைமையில் மொத்தம் 3 பேரான மெம்பர்ஸ் வந்து இந்த மவுண்ட் த்ரிஷூலுங்கிறத வந்து கிளைம் பண்ண போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ அடுத்து 11th வந்து புக்ஸு. அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணம் இல்லை அப்படின்ற புத்தகம், அதாவது இம்மார்டல் மெமரிஸ் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா APJM நசீமா மரைக்காயர். ஸோ இவங்க யார் அப்படின்னா முன்னாள் பிரசிடெண்ட் APJ அப்துல் கலாம் அவருடைய நீஸ்
ஸோ அது அவங்க மட்டும் இல்லாமல் ஒய்எஸ் ராஜன் அப்படிங்கிறவங்க ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இது பண்ணியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவர்கள் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி. ஸோ அது வந்து அவருடைய ஸ்கூல் டேஸை பொறுத்தும், அதுக்கப்புறம் ஃபேமிலி சைடில், அதாவது இந்த வியூ வந்து எங்கேருந்து வியூ பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியிலேருந்து வியூ பண்ணுறாங்க. அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவருடைய எண்ட் லைஃப் வரைக்கும் அது அந்த வியூவிலேருந்து பார்த்து இந்த இதை எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து எழுதுனது யாருன்னா அவங்களுடைய நீஸ் நசீமா மரக்காயர் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து 13 வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் வேக்சினேஷனில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். இந்தியா வந்து 10 lakh பாப்புலேஷனுக்கு வந்து 6 daysலேயே வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ், வெஸ்டர்னைஸ்டு, ரொம்ப வந்து டாப்பில் இருக்கக்கூடிய சில பிக் கண்ட்ரிஸ் கூட அவ்வளோ பண்ணலை. அதில் வந்து யூகே கூட பார்த்தோன்னா 18 days எடுத்துக்கிட்டாங்க, யூஎஸ்ஏ 10 days எடுத்துக்கிட்டாங்க. அந்த 10 lakh பாப்புலேஷனுக்கு வந்து வேக்சினேட் பண்ணுறது இந்தியா 6 daysல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14th வந்து ஜாகிரஃபி ரெலவெண்ட்டாக இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சலீம் அலி, பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து கைலாஷ் சந்திரா, அவர் யார் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ZSIனா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ அதனுடைய டைரக்டர் வந்து கைலாஷ் சந்திரா. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்தியன் சுந்தர்பன்ஸில் அது வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க இன் வேர்ல்டு. அது வந்து 4200 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் டிக்ளேர் ஆகிருக்கு, ராம்சர் சைட்டாகவும் டிக்ளேர் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெட்லேண்ட் சைட் இது. ஸோ அதனால் வந்து இந்த இது வந்து ராம்சர் சைட்டாகவும் டிக்ளேர் ஆகிருக்கு. இது ஏன் இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ZSIன்றது என்ன, அதனுடைய டைரக்டர் கைலாஷ் சந்திரா அவர்களும் அவருடைய தலைமையில் ஒரு 3 மெம்பர் குழு பாடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 428 ஸ்பீஷஸ் வந்து இந்த இந்தியன் சுந்தர்பன்ஸில் வந்து இருக்குது, அது வந்து ஹோம் பண்ணியிருக்கு 428 ஸ்பீஷஸ். ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்புறம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்து ரேடியோ ஸ்டேஷன் ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் யூத் ரேடியோ ஸ்டேஷன் வந்து நேம் பண்ணுறாங்க. என்னென்னா ரேடியோ ஹில் யங்கிஸ்தான் கா தில் அப்படின்னு சொல்லி அதோட அந்த ரேடியோ ஸ்டேஷனோட நேம் இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் லான்ச் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஜெய்ராம் தாக்கூர். அதை வந்து பண்ணது யார் அப்படின்னா தீபிகா அண்ட் சௌரப். ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அது மூலியமாக யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டினுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை வந்து அதை வந்து கொண்டு வர போகிறாங்க, அவேர்னஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரேடியோ ஸ்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் ரொம்ப முக்கியம், எந்த ஸ்டேட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கூச்சி ஃபெஸ்டிவல், இது கூச்சி ஃபெஸ்டிவல் இல்லை, கூச்சி மஷ்ரூம். ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல் கிடையாது, இது மஷ்ரூமு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தோடா டிஸ்ட்ரிக் அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டில் விளையிற வந்து மஷ்ரூம், இதுதான் இந்தியாவிலே காஸ்ட்லியஸ்ட் மஷ்ரூம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மஷ்ரூம்க்கு வந்து GI டேக் வந்து கிடைக்குது. GI டேக்னா என்னென்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் டேகு. ஸோ அந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் டேக் எது கொடுக்குறாங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து ஒரு பிராண்ட் மாதிரி அது கிரியேட் ஆகும். அந்த இடத்துல அப்படி கொடுக்கும்பொழுது இந்த இடத்துல தான் விளைவிக்குது, இந்த இடத்துல விளைவிக்குது, இதுக்கான ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பிராண்டிங் பண்ணுறது தான். ஸோ கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபார்மர்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுனால. ஸோ இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, இந்தியாவிலே காஸ்ட்லியஸ்ட் மஷ்ரூம் இதுதான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் தோடா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது ஃபெஸ்டிவல் கிடையாது, இதை வந்து மாற்றிடுறேன். அடுத்து பேர்ட் ஃபெஸ்டிவல். ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், கல்ரவ் அப்படின்னு சொல்லி பீகார் வந்து ஒரு பேர்ட் ஃபெஸ்டிவல் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் நம்ம பார்க்குறோம், வெஸ்ட் பெங்காலில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கன்னா மகாநதா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்ற இடத்துல, அது எங்கே இருக்குன்னா டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அது எதுக்கு 2 நடுவில் இருக்குன்னா, ரிவர் டீஸ்டா ரிவருக்கும் மகாநதா ரிவருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ மகாநதா வைல்ட் லைஃப் சாங்சுரி வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜியாகிரஃபியில் ஒரு டாப்பிக்கே அந்த நேஷ்னல் டிசாஸ்டர்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 16th ரைசிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்போனா 18th January உருவாயிருக்கு. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணி செட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இந்த ஆக்ட் மூலியமாக தான் இந்த பாடி வந்து செட் பண்ணுறாங்க. இதனுடைய தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அதே போல் ரீஜினல் லெவலில் பார்த்தோன்னா அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட் வந்து அந்த ப்ரிவென்ஷன்ஸ் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இதனுடைய சேர்மன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ 18th January தான் வந்து ரைசிங் டேவாக வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செமரு வால்கனோ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது, ஈஸ்ட் ஜாவாவில். அது வந்து ஒன் ஆஃப் த ஆக்டிவ் வால்கனோ அங்கே இந்தோனேஷியாவில். அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எரப்ட் ஆகி வெடிச்சிருக்கு. ஸோ அடுத்து 16th தமிழ்நாடு வேக்சினேஷன். இந்த வேக்சினேஷனில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னா, இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு வேக்சின் எடுத்துக்கிட்டது யார் அப்படின்னா மனிஷ் வந்து அங்கே ஒர்க்கரு, ஹெல்த் ஒர்க்கரு. ஸோ அவருக்கு வந்து கிடைச்சி. அதே போல் தமிழ்நாட்டு லெவலில் என்ன பார்த்தோம், முத்துமாரி அப்படிங்கிறவங்களுக்கு, அவங்களும் வந்து ஒர்க்கரு, எங்கள் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க.
பட்டு அவங்க வந்து அந்த ஆஸ் அ ஹெல்த் ஒர்க்கராக வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. பட்டு அப்புறம் இதில் வந்து டாக்டரில் இருக்க ப்ரொஃபஷனில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் செந்தில் அப்படிங்கிறவருக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. இவர் யார் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட்டு. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. செந்திலுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க வேக்சினேஷனு. ரெண்டாவது வந்து ஜெயபால் அப்படிங்கிற டாக்டருக்கு பண்ணாங்க. மூணாவது முத்துமாரிங்கிற ஹெல்த் ஒர்க்கருக்கு பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டரு. பட் இன்கேஸ் ஆப்ஷனில் வந்து இவங்க வரதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஹெல்த் ஒர்க்கரில் இவங்க தான் ஃபஸ்ட்டு, முத்துமாரி அவங்க. ஸோ இந்த 3 நேமுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து நேற்று குவிஸில் என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் டே குவிஸில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்டு இன் எப்போ 1965. ஸோ அது வந்து இந்த ஃபவுண்டேஷன் டே வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ அது இல்லை. ஸோ ஃபார்மேஷன் இயர் வந்து 1965. அடுத்து ஜெயில் டூரிசம் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஜெயில் டூரிசம் வந்து லான்ச் பண்ணாங்க? அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக வேரியஸ் ஜெயிலில் வந்து அடைச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக எரவாடா ஜெயிலில் வந்து இந்த ஸ்கீம் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. இந்த எரவாடா ஜெயில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ஸோ அந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏ தமிழ்நாடு, பி கேரளா, சி மகாராஷ்டிரா அண்ட் டி குஜராத். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த எரவாடா ஜெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மாடர்ன் இந்தியா பெர்ஸ்பெக்ஷனாக கொஸ்டின் வந்து கேட்க நிறையா வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் அந்த பூனா பேக்ட் பிட்வீன் அம்பேத்கர் அண்ட் காந்திஜி அவர்களுக்கு வந்து நடந்த பூனா பேக்ட் 1932 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செப்டம்பரில். ஸோ பாருங்கள், கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.